Milky Mist ice creams. விஜய் அழுகிறத பார்க்கும்போது செம்ம கஷ்டமா இருக்கு. எவ்வளோ பெரிய பெயினா இருக்கும்ல. இவங்க தான் நமக்காக இருக்க போறாங்க, இவங்க தான் நமக்காக எல்லா நல்லதும் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒருத்தவங்க முதுகுல பயங்கரமா குத்துனதுக்கு அப்புறம் அதோட வலி இருக்கும்ல. அதை விட இன்னும் பெரிய வலி, நம்ம யாரை நம்பலையோ, யாரை பொருட்படுத்தாம இருந்தோமோ அவங்க நமக்காக நின்னது, அவங்க நமக்காக இறங்கி எல்லாத்தையும் செய்யறத பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். பாவம் விஜய், ராஜி மல்லி இவங்க 2 பேரையும் 2 எக்ஸ்ட்ரீம்ல வச்சிருந்தாரு. பட் அது அப்படியே இப்போ ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் மல்லி கொஞ்சம் கூட மனசை தளரவே விடலை. அப்போ கூட விஜய் கிட்ட போய் மன்னிக்கிறதுக்கெலாம் இங்கே ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் தப்பே பண்ணல அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, விஜயை பயங்கரமாக மோட்டிவேட்டும் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிடாதீங்க, உங்களால் முடியும், நீங்கள் நேர்மையாக உண்மையாக உழைக்கிறீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ கூட தைரியம் தான் கொடுக்குறாங்க, சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. இதை பார்க்குற நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. என்னதான் இங்கே இப்படி நடந்துட்டு இருந்தாலும் இதை பார்க்குற மற்றவங்களுக்கு வேற மாதிரி தான் தெரியும். எஸ், நாகு கூட என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் வேணான்னு சொல்ல ஒருத்தி எதுவுமே இல்லாதப்போ என் பொண்டாட்டி இவதான் எல்லாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே நாடகம் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணிமாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பட் விஜயோட வாழ்க்கையில, விஜயோட நிலைமையில இருந்து பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இப்ப ஏன் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்றது தெரியும். எல்லாமே மாறும் விஜய், உங்க கூட இருக்கிறது மல்லி. கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட சந்தோஷமா இருப்பீங்க. அந்த எபிசோடும் வந்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. ஏங்க என்னாச்சுங்க? சாரி. எதுக்குங்க சாரி எல்லாம்? இல்ல, நீ முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எனக்கு குற்ற உணர்ச்சி கொஞ்சமாச்சும் குறையும். தப்பு பண்ணது நீங்க இல்ல, அவங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? விட்டதெல்லாம் கண்டிப்பா பிடிப்பீங்க. ஜெயிக்க உங்களுக்கு திறமை இருக்கு, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை தவிர வேற என்னங்க வேணும்? கையில 10 பைசா இல்லாத சமயத்துல நீதான் எனக்கு எல்லாம், நீதான் என் பொண்டாட்டின்னு வந்து நிக்கிறதெல்லாம் எந்த கதையில சேர்த்துக்கிறது? எல்லாம் சுயநலம். அப்படிதானே இதெல்லாம் சொல்லணும். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.